அணுவுக்கு அணுவாக இருப்பார், ஓசை ஒளி வடிவமாக இருப்பார். அது மாதிரி அந்த குருவை நினைத்தால் அந்த இடத்துல அவர் வெளிப்படுவார். இப்போ நம்ம பூஜை பண்ணால் சுவாமி வரணுமான அவசியம் இல்லை. ஏன்னா சுவாமி போக்கும் வரவும் புணர்வு விழா புண்ணியனே. நம்ம தான் ஒரு ஊர்லேருந்து ஒரு இடத்துக்கு வரணும் போகணும். ஆனால் இறைவன் போக்கு வரவு கிடையாது, எங்கும் இருப்பார், நினைச்சா உடனே வெளிப்படுவார். அப்பேற்பட்ட அந்த இறை சக்தியை சேஷாத்திரி சுவாமிகள், ராஜலிங்க சுவாமிகள்லாம் அவங்களெல்லாம் நினைத்து யோம் யோம வியாபினே யோம ரூபாய சர்வ வியாபினே சிவாய அனந்தாய அநாதாய அநாசிரிதாய துருவாய சாஸ்வதாய யோக பீட்ட சம்ஸ்திதாய நித்திய யோகினே தியானாகாராய ஓம் நம சிவாய சர்வ பிரபவே சிவாய அப்படின்னு கூப்பிட்டா அவங்க வந்துருவாங்க. அப்படி அந்த சக்திகளை அந்த கலசத்தில் மந்திர ஸ்வரூபமான அந்த கலசத்தில் இறக்கி அவருக்கான அந்த மூல மந்திர ஹோமங்கள்லாம் செய்து அந்த பிம்பத்தில் அந்த கர்ப்ப கயிறு, அந்த பட்டு கயிறு வழியாக அங்கிலிருந்து கலசத்துக்கும் கலசத்திலிருந்து அந்த